என் அன்பு தோழமை உறவுகளே, தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய நாளில் நாம் சிந்திக்கப் போகின்ற தலைப்பு மாற்றத்தை நோக்கிய ஒரு பயணம். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாமும் நற்செய்தி வாசகத்தில் இயேசுவும் ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். இந்த முதல் வாசகத்திலேயே நம் ஆண்டவரை கடவுள் ஆபிரகாமை பார்த்து குறிப்பிடுகின்றார். உன் நாட்டை விட்டு நான் காட்டுகின்ற இடத்திற்கு செல் என்று அழைப்பு விடுகின்றார். நாம் எங்கேயாவது நெடுதூரம் பயணம் மேற்கொள்கின்ற பொழுது அந்த பயணத்திற்கு தேவையான அனைத்தையுமே நாம் எடுத்துக்கொண்டு செல்வோம். ஏனென்றால் நம்முடைய பயணம் நன்றாக இருக்க வேண்டும், சுகமானதாக அமைய வேண்டும், அதே போல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் நம் ஆண்டவரை கடவுள் ஆபிரகாமை பார்த்து குறிப்பிடுகின்றார், நீ உன்னுடைய நாட்டை விட்டு, உன்னுடைய உறவினரை விட்டு, உன்னுடைய தந்தையினுடைய வீட்டை விட்டு செல் என்று குறிப்பிடுகின்றார். நாட்டை விட்டு செல் என்று கொள்கின்ற பொழுது நீ ஒரு அகதியாக மாறு என்று குறிப்பிடுகின்றார். உறவினர்களை விட்டு செல் என்று சொல்கின்ற பொழுது நீ ஒரு அனாதையாக மாறு என்று குறிப்பிடுகின்றார். உன்னுடைய தந்தையினுடைய வீட்டை விட்டு செல் என்று சொல்கின்ற பொழுது நீ ஏழையாக மாறு என்று குறிப்பிடுகின்றார். எனவே ஆபிரகாம் மேற்கொள்கின்ற அந்த பயணமானது ஒரு சுகமான, சுலபமான, நன்றாக இருக்கின்ற ஒரு பயணம் கிடையாது. மிகவும் கடினமான ஒரு பயணம். ஆனால் ஆபிரகாம் கடவுளுடைய குரலுக்கு செவிமடுத்து அந்த பயணத்தை மேற்கொள்கின்றார். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அவர் காண்கின்றார். அந்த மாற்றமானது அவர் ஆசி மிகுந்த ஒரு மனிதராக அனைவருக்குமாக மாறுகின்றார். நாமும் கடவுளுடைய குரலுக்கு செவிமடுத்து அந்த மாற்றம் மிகுந்த ஒரு பயணத்தை மேற்கொள்ள கடவுள் என்று நம்மை அழைப்பு விடுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலேயே இயேசுவினுடைய உருமாற்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். அந்த உருமாற்றம் நிகழ்ச்சி அடைகின்ற பொழுது பேதுரு இயேசுவை பார்த்து குறிப்பிடுகின்றார், ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நலம். ஏனென்றால் அந்த இடம் மிகவும் அமைதியாக இருக்கின்றது, யாருமே வரவில்லை, மிகவும் சுகமானதாக இருக்கிறது, நாம் இங்கே இருப்பது நலம் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் இயேசு கூறுகின்றார், நாம் இங்கே இருக்கக்கூடாது, மாறாக நாம் எருசலேமை நோக்கி செல்ல வேண்டும் என்று. அப்போது ஆண்டவருடைய குரல் கேட்கப்படுகின்றது, அதாவது என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று. ஏனென்றால் இயேசு எடுக்கின்ற அந்த பயணம் என்பது எருசலேம் நோக்கியானது. எருசலேம் என்பது ஒரு மகிழ்ச்சியினுடைய உறைவிடம் கிடையாது, மாறாக இயேசுவிற்கு அது துன்பத்தை ஏற்கின்ற ஒரு உறைவிடமாக இருக்கின்றது. அந்த பயணம் மிகவும் சுலபமான, சுகமான பயணம் கிடையாது, மாறாக மிகவும் கடினமானது, வேதனைக்கு உட்பட்டது. ஏனென்றால் அங்கே தான் இயேசு பாடுகளை ஏற்பார், அதே போல சிலுவையிலே தன்னுடைய உயிரை மக்களுக்காக கொடுப்பார். இது ஒரு மாற்றத்திற்கு ஒரு பயணமாக இருக்கின்றது. அதாவது மக்களுடைய பாவங்களுக்காக தன்னை முழுவதுமாக கையளிக்கின்ற ஒரு பயணமாக இருக்கின்றது. நாமும் அதே மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்றால் நாமும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஏற்க வேண்டும் என்று இயேசு இன்று நமக்கு கற்றுத்தருகின்றார். பிரியமானவர்களே, கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுத்தால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண செய்வார். எனவே கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுத்து வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்துவோம். கடவுள் இந்த நாளில் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.